ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி வரும் சோசியல் ஜனதா கட்சியின் தலைவர் தஞ்சை இளஞ்செங்கம் ஐயா அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது அவருடைய கருத்தை மக்களுக்கு விளக்கமாக பேசுவார். தலைவர் அவர்கள் பேசுவோம். அன்பார்ந்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நண்பர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக சிந்தனையோடு இந்தியாவில் இன்றைய தினம் எரிவாயு சிலிண்டரானது 60 ரூபாய் ஏற்றினார்கள். அதற்கு பிறகு 29 ரூபாய் ஏற்றினார்கள். ஒரு சாதாரண வியாபாரி கூட இப்படி மனிதாபிமானமற்ற முறையில் மாதம் விலை ஏற்றுகிற கொடுமை எங்கும் நடந்ததில்லை. ஒரு ஜனநாயக நாட்டில், மக்களாட்சி நடைபெறுகிற நாட்டில் மாதம் விலையேற்றுவதை மக்கள் கோரிக்கையாக கேட்கிற பொழுது, பத்திரிகையாளர்கள் கேட்கிற பொழுது, சமூக ஆர்வலர்கள் கேட்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய பதில் போர் வந்துவிட்டது, போர் பதட்டத்தின் காரணமாக, கச்சா எண்ணெயின் இறக்குமதியின் காரணமாக இது நடைபெறுகிறது என்றார்கள். மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். போர் நடைபெறுகிறது, வெள்ளம் வருகிறது, புயல் அடிக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையில் இருந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. போர் வந்துவிட்டால் விலையேறுகிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் அதற்கு தேவையில்லை. மக்கள் அரசாங்கம் என்று சொன்னால் மக்கள் சிரமப்படாமல் வாழ்வதற்கான திட்டங்களையும் அதை வகுத்து அந்த மக்களுக்கு தர வேண்டிய நற்பயன்களை தர வேண்டும். சுனாமி வந்துவிட்டது, எல்லாம் செத்து போய்விட்டார்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்வதற்கு எதற்கு ஒரு அரசாங்கம்? ஒரு அரசாங்கம் என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது அச்சமிக்க இருட்டறையில் அடைபட்டு அங்கே மிச்சமுள்ள மூச்சு மற்று போகும் முன்னால் மீட்டணைத்து மேனி செய்தானே அண்ணல் காந்தி. எதற்காக? சுயமரியாதைக்காக, ஜனநாயகத்திற்காக, சுதந்திரத்திற்காக. அந்த சுதந்திரம், ஜனநாயகம் எல்லாம் செத்து போய் கிடக்கிறது. விலையேற்றுவதை காரணம் கேட்டினால் இப்படி சொல்லுகிறார்கள். படித்தவன் வேலை கேட்டால் பக்காடா விற்க சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தினுடைய போக்கு எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. மேற்கு வங்கத்திலே வெற்றி பெறுகிறார்கள், தோல்வி பெறுகிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல. வெற்றி பெற்றவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். எதற்கு தேர்தல்? எம்பிஏ தேர்தலை, எம்எல்ஏக்களே தேர்தலில் விலைக்கு வாங்கிவிடலாம் என்றால் ஒரு தொகுதியிலே லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு பணம் செலவு செய்து வெற்றி பெற்றதற்கு பிறகு செய்கிறான், அவன் ஒரு கட்சியை விட்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அதற்கு தகுந்த தண்டனையை தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் தந்திருக்க வேண்டும். தரவில்லை. இந்த ஜனநாயகம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜனநாயகத்திலே கழுதையை நிறுத்தி இது குதிரை என்று வாக்களித்தால் அது குதிரையாகிவிடும். ஆக குதிரையை நிறுத்தி கழுதை என்றால் கழுதை ஆகிவிடும். அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலையில் ஜனநாயகம் செல்லக்கூடாது. இந்த ஜனநாயகம் என்பது நம்முடைய சுதந்திர உரிமையை பார்க்க வேண்டும். எந்நாடு எந்நாடு, இதற்கு நிகர் எந்நாடு என்று கேட்கின்ற கேள்வியினை உலக அரங்கத்திலே உருவாக்குவதற்காகத்தான் இந்த நாடு அடிமை விலங்கொடித்து சுதந்திரம் பெற்றோம். ஆனால் கச்சா எண்ணெயை விலையேற்றினார்கள். எரிவாயு சிலிண்டர், கூலி தொழிலாளி, நடுத்தர குடும்பங்கள் வாங்குகிற அந்த எரிவாயு சிலிண்டர் 60 ரூபாய், 29 என்று வரிசையாக ஏற்றி இன்று வாங்க முடியாத சக்தி அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய இப்பொழுது தமிழகத்திலே வந்திருக்கிற அரசாங்கம், மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் சொன்னார்கள் 6 சிலிண்டர் தருவேன் என்று. அவருடைய தேர்தல் அறிக்கை அது. ஆனால் 6 சிலிண்டர் செத்துப்போன மனிதனுக்கு தேவையில்லை, இருக்கிற மனிதனுக்கு தேவை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவை, இன்று தேவை என்றால் 6 சிலிண்டருக்கு 2 சிலிண்டரை கொடுத்துருக்கலாமே. கொடுக்க முடியாது. என்னை கேட்டாங்க வரும்போது, தலைவரே நீங்கள் அதுக்கு போய் போராடுறீங்களே, இந்த 6 சிலிண்டருக்கு போராடினா எங்களுக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்குமேன்னு. 6 சிலிண்டருக்கும் நம்ம ஆள் வரமாட்டான், இந்த சிலிண்டருக்கும் வரமாட்டான். இப்பயே இங்கே பட்டுப்புடவை தருகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இங்கே நீங்கள் வரிசை கட்டி நிற்க முடியாது, வந்திருப்பார்கள். ஆகவேதான் நான் சொல்லுவதெல்லாம், சோசலிஸ்ட் ஜனதா கட்சி இதை எதற்காக முன்னெடுக்கிறது என்று சொன்னால், இந்தியா பூராவும் இந்த எரிவாயு சிலிண்டர் விலை ஏறி இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் ஏறி இருக்கிறது. இதற்கான காரணத்தை அரசாங்கம்தான்
மக்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகளை செய்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை கூறி இதற்கு ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.